வாழ்க குருவே துணை, குரு அடி போற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா 2024 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற வரிசையில் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் மாத பலன்கள், வருட பலன்கள், கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு அனைத்து பலன்களும் நம்ம இதில் வந்துக்கிட்டு இருக்குது நம்ம சேனலில். இப்போது இந்த வருடத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பெயர்ச்சி, ராகு கேதுக்களோட பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அப்படின்னு 3 விதமான கிரக பெயர்ச்சிகள் வர இருக்குது. 3 விதமான கிரக பெயர்ச்சிகளால் உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்கும், எது சார்ந்த முயற்சிகள்லாம் மிகப்பெரிய வெற்றியடைய போகுது, எதிலெல்லாம் கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் காலச்சக்கரத்தின் 3வது ராசியான மிதுன ராசி, புதனை ஆதிக்கமாக கொண்டவர்கள் நீங்கள். எதுலையும் புத்திசாலித்தனமாக அறிவு சார்ந்து யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி இருக்குது அப்படின்னா நம்மளோட மிதுன ராசி அன்பர்களுக்கு தான் இருக்குது. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் எதையுமே சயின்ஸாக புரிஞ்சுக்கிறது, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தேவைப்படுறவங்களுக்கு தெளிவாக சொல்கிறது, புரிய வைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பானவர்களாக இருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையில் பொருளாதாரம் மற்றும் ஒரு பின்னடைவாக இருக்கே தவிர அறிவு அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி நிற்கிது. நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ், நீங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையில் அமையுது. ஆனால் உங்களுக்கு சாதகமாக அது இல்லை, உங்களுக்கு அதை பயன்படுத்திக்க முடியலை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்து வந்தது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நீண்ட நாளைக்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல காலத்தை சந்திக்க போகிறீங்க. ஏன்னா சனி பகவானால் அஷ்டமச்சனி பாதிப்பில் பாதிக்கப்பட்டது ஒரு காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களால் பாதிக்கப்பட்டீங்க. அடுத்து குரு பகவானால் பாதிக்கப்பட்டீங்க. இப்படி பல்வேறு விதமான பாதிப்புகளை சந்தித்து இந்த வருஷம்தான் 2025 தான் எப்பா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறது உங்களை தொடங்கிருச்சு. இந்த 2025 அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலமாக மாறப்போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல விரய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தடைபடுது, குறைக்கப்படுது அப்படின்னு தான் அர்த்தம். இதுவரை பல்வேறு விதமான விரய செலவுகள், மருத்துவ செலவு, தொழிலில் நஷ்டம், வேலையில் நிரந்தரம் இல்லை, நினச்ச நேரத்துக்கு நினச்ச மாதிரி பணம் கிடைக்கல, உறவுகளில் பிரச்சனை அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் சிக்கலை சந்தித்தவங்க நம்ம. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கிது. மெயினாக ஃபஸ்ட்டு எங்கே அரெஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட விரய செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வருடத்தில் கம்ப்ளீட்டாக குறைய போகுது. அதுலேயும் குரு பகவான் ராசியிலேயே வந்து அமர்றார். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இது நாள் வரையும் நம்மளை யாரும் மதிச்சே இல்லை. நம்மளோட அறிவு என்ன, நம்மளோட புத்திசாலித்தனம் என்ன, நம்மளோட டேலண்ட் என்ன, நம்ம எந்த அளவுக்கு பெரிய ஆள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் வெளியுலகத்துக்கு அது தெரியாது அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்க்கையில் நமக்கு இவ்வளவு இருந்தும் நம்மளை மதிக்கலை யாரும், இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் நமக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வருத்தம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் மாறப்போகுது. குரு என்னைக்கு நம்மளோட ராசியில் வந்து அமர்ந்துட்டாரோ, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இவைகளுக்கெல்லாம் குறைவில்லாமல் வரும். அடுத்து பதவி, பட்டங்கள் தேடி வரக்கூடிய காலகட்டம், நம்மளோட அருமை பெருமைகளை மற்றவங்க பேசக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறுது. அடுத்து 2வது பொருளாதாரம், உறவுகளில் இருந்து வந்த சிக்கல்லாம் சரியாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் மாறி இருக்குது. உறவுகளில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு, அப்பா அம்மா, அண்ணன் தங்கை, தங்கை தங்கச்சி, இந்த மாதிரி நெருங்கின உறவுகளில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நெருக்கடி இருந்துச்சு. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மாதிரி ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படிங்கிறதும், உங்கள் மேலே வரக்கூடிய மிகப்பெரிய உங்களுக்கே உங்களை எடுத்து காட்டக்கூடிய காலகட்டமாக உங்களோட நீங்கள் யார் அப்படிங்கிறதையும், உங்களால் என்ன முடியும் அப்படிங்கிறதையும், நீங்கள் எதை சாதிக்க பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த வருடம் நீங்கள் முழுமையாக உங்களை நீங்களே தெரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டமாக மாறி இருக்குது. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இந்த வருடத்தில் இனிமே வாழ போகிற வாழ்க்கைக்கும் புரட்டி போட்டது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தத்தோட வாழ்க்கையை நீங்கள் தொடங்க இருக்கிறீங்க.
அதுக்கு காரணம் என்னென்னா, குரு பகவான் ராசியில் வந்து அமர்ந்தது. ஆமாம், ஏற்கனவே நமக்கு ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் இருக்குது. இப்போ குரு அப்படிங்கிற ஒரு நம்ம கூட வந்துட்டார் அப்படின்னா, குருவும் புதனும் பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்தாலே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கும். குரு அப்படிங்கிறவர் வந்து மதிப்பு மிக்கவர், நிதானமானவர், அதே நேரத்தில் புத்திசாலித்தனமும் அது கூட வந்து சேருது. அப்போ மிகப்பெரிய ஆற்றல் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க இருக்குது. நீங்களே குருவாக மாறுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவரோட பார்வை பலன்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்க இருக்கிறார். 5 பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய, அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்குறார். அப்போ அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையை வெறுத்தவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் திரும்ப வருது. அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், பூர்வ புண்ணியம் செழிக்கக்கூடிய காலகட்டம். அதாவது முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைக்கிறது, அப்பா அம்மா குழந்தைகளோட ஆதரவு, குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுறது, எதிர்பாராத வகையில் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நமக்கு வர்றது அப்படின்னு பல்வேறு விஷயங்களில் லாபத்தை பெறப்படுங்க. குறிப்பாக குலதெய்வத்தோட அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தோட தொடக்கத்திலேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அது ரொம்ப நல்லது. அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். திருமண பாக்கியம் இல்லை, அடுத்து பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்க, அதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லி பல்வேறு விதமான முயற்சிகளில் இருந்தவங்களுக்கெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. அடுத்து தொழில் வாய்ப்புகள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தவங்களுக்கு கூட்டு தொழில், ஜாயிண்ட் பிஸ்னஸ்ஸு, டீலர்ஷிப்பு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு இப்படின்னு பல்வேறு விதமான வாய்ப்புகள், கமிஷன் தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது. பணம் புழங்க போகுதுங்க. மெயினாக வாழ்க்கையில் முதல் முறையாக பணமும் பதவியும் நம்ம கூடவே வரப்போகுது. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வருடத்தோட முக்கியமாக இருக்குது உங்களுக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னமும் குறிப்பாக பார்த்தப்போனா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, அதாவது 3, 9, 3ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியத்தை தள்ளி கொடுக்குறாரு. மிகப்பெரிய பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க கேது, 9ஆம் இடத்து ராகு அப்படிங்கிறது வெளிநாடு தொடர்புகளையும், ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அதே நேரத்தில் இப்போ மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, சேல்ஸ் துறையில் இருக்கிறவங்க அப்படின்னு பல்வேறு விதமான வேலை வாய்ப்புகளில் அள்ளி கொடுக்க போகிறாரு. வெளிநாடு வாய்ப்புகளை தரப்போகிறாரு, இடமாற்றத்தை தரப்போகிறாரு. ஆன்மீக தொண்டு புரிகிறவங்களுக்கெல்லாம் ஆன்மீகம் சார்ந்த அனைத்து உதவிகளும், அதில் கிடைக்கக்கூடிய அனைத்து பலாபலன்களும், புண்ணிய பலன்கள் அப்படிங்கிறது சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அடுத்து 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது. அப்போ தான் வருமானம், தொழில் அப்படிங்கிறது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் பார்க்கையில் 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து அமர்ந்து தொழில் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறார். ஜீவனக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான், ஆமாம், சனி கொடுக்க நினச்சா எவராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த வகையில் இந்த வருடத்தில் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் தொழிலையோ வேலையிலேயோ எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் ஒரு நல்லதொரு முன்னேற்றமான காலத்தை பார்க்க போகிறீங்க. வேலை அதே போல் தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் தொழிலாளர்கள் நிறைய கிடைக்கிறது, ஆதரவு கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மொத்தமாகவே இந்த 2025 அப்படிங்கிற ஒரு காலகட்டம் 3 விதமான கிரக பயிற்சிகளால் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ராசிகளில் மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குதுங்க. ரொம்ப முக்கியமான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. இவங்க வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கெல்லாம் சிரமப்பட்டு, ஆமாம், எது சார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பின்தங்கி இருந்தீங்களோ அதிலெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாகவும், உங்களோட முயற்சிகள் பலிதமாகக்கூடிய காலகட்டமாகவும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய காலகட்டமாகவும், பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டமாகவும், விட்டுப்போன பணங்காசு, பொருள், செல்வாக்கு அனைத்தும் திரும்பி வரக்கூடிய காலகட்டமாக, மிகப்பெரிய பொருளாதாரத்திலையும் உறவுகள்லையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடிய, ஒற்றுமையை காணக்கூடிய அற்புதமான
ஒரு வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த வருடங்கிறது இதுவரை இல்லாத ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுது. அனைத்து விதமான உதவிகளும் அனைத்து விதமான பலன்களும் இறைவன் அருளால், நீங்கள் கடவுள் அருளால் பெற போறீங்க, குலதெய்வ அருளால் பெற போறீங்க. இறைவன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை, இந்த வருடத்தை உங்களுக்கானதாக்கி தர்றாரு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். ஓம் சரவண பவ. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆதித்ய சௌர்ணலட்சுமி பேசுறேன். இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு. 2025 புது வருடத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஒரு வருடம் 12 ராசிக்காரர்களும் எப்படிப்பட்ட பலன்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து நம்ம அறிய போகிறோம். ஏன்னா போன வருடம்லாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான். 12 ராசியில் எந்த ராசி நல்லா இருந்தோமா, எல்லாருக்குமே சந்திக்க முடியாத எதிர்பாராத திருப்பங்கள், மாற்றங்கள். ஏன்னா நம்மளுக்கு வருடத்துடைய கூட்டுத்தொகையும் பார்த்தீங்கன்னா 8 வரும். இந்த பக்கம் தமிழ் மாதத்திலையும் குரோதி வருடம். நிறைய இந்த ஸ்கேம், ஏமாத்து விஷயங்கள், போன்ல நிறைய ஏமாத்து விஷயங்கள், நிறைய பேர் பணத்தை ஏமாந்துறது, நிறைய சொந்தங்களை எழுந்தது, நிறைய கடன் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, இப்படி பலவித பிரச்சனைகளை சந்தித்து கடந்து வந்து கொண்டிருக்கோம். எப்போ 31 வரைக்குமே நம்மளுக்கு கோள்களுடைய சஞ்சார நிலை, உலகளாவிய ஜோதிடத்துல நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜி சொல்லுவோம் இல்லையா, உலகியல் ஜோதிடத்துல பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும், கிரகங்கள் நகர்ந்து கொண்டுதான் இருக்கும். நம்ம தான் நம்ம வாழ்க்கையை மாத்திக்கணும். அப்ப இந்த வருடத்தை நம்ம எப்படி எடுத்துட்டு போக போறோம் அப்படின்னும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் ஒரு தாரக மந்திரம் இருக்குது. அதை தயவு செய்து எல்லாருமே காலையில படுக்கையை விட்டு எழுந்த உடனே 2 கையை தேய்ச்சி அப்படியே கண்ணில் ஒத்திட்டு முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் பழக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அதை லெஃப்ட் ஹேண்டை நம்ம நெஞ்சில வச்சுட்டு ரைட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். அதே போல ரைட் ஹேண்டு பழக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் ஹேண்டை நெஞ்சில வச்சுட்டு லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கிடணும். என்ன சொல்லணும்? அப்துல் கலாம் ஐயாவின் பொன்மொழிகளை தான் நம்ம சொல்ல போறோம். ஐ ஆம் த பெஸ்ட், ஐ கேன் டூ இட், God is always with me, I am a winner, டுடே இஸ் மை டே. இந்த பொன்மொழிகளை டெய்லியே எழுந்த உடனே சொல்லணும். ஏன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா மேஜர் மாற்றங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்னா கர்ம கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்முடைய ராகு, கேது, சனி, குரு இவருடைய பயிற்சி இருக்க போகுது. இவங்க எல்லாம் போட்டா போட்டி போட்டுக்கிட்டு ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் மாற போறாங்க, நாங்க பலனை கொடுக்க போறோம் அப்படின்னு வரிசையாக அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இவங்கெல்லாம் ரெடியா இருந்தாலும் நம்ம அதே போல ஒரு தன்னம்பிக்கை, உத்வேகத்தோட நீங்க மாறுறது மாறுங்க, நாங்க செயல்படுறது செயல்படுறோம் சொல்லுவாங்க இல்லையா, நலிந்தோருக்கு இல்லை நாளும் கிழமையும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நம்ம நம்மளை ஒரு பாசிட்டிவா, ஒரு புத்துணர்ச்சியா, நம்ம ரொம்ப ஒரு எல்லா வகையிலுமே நம்மளை ஒரு டிவைன் எனர்ஜியோட, நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தோட, நம்ம அனைத்து வகையிலையுமே நம்மளுடைய உறவுகளுடைய சப்போர்ட்டோட, இந்த உறவுகள் சப்போர்ட் தாண்டி நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் யாரு? இறைவனுடைய சப்போர்ட். இறைவனுடைய சப்போர்ட்டோட, இறைவனுடைய திருநாமங்களோட நம்ம எப்போ ஒரு என்ன சொல்றது, நம்மளை சுத்தி ஒரு கோட்டையே கட்டிடலாம், ஒரு ஆறா போட்டுக்கணும், நம்மளை சுத்தி ஒரு பாதுகாப்பு வளையத்தை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்ப எந்த மாதிரி நம்ம செயல்படலாம் என்பதை 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக தரப்பட்டிருக்கு. அன்பர்கள் நீங்க என்ன பண்ணணும்னா பதிவை மட்டும் முழுமையாக கேளுங்க. நீங்க கேட்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் உற்றார் உறவினருக்கும் பகிருங்க. பதிவில் சிறப்பான வழிபாடுகள், நம்மளுடைய வாழ்வியல் செயல்பாடுகள், நம்மளுடைய என்ன மாதிரியான ஒரு தான தர்மங்கள்லாம் செய்யலாம் என்பதை சொல்ல இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய வருடம் 2025 அதனுடைய கூட்டு பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 செவ்வாய்க்குரியது. அந்த செவ்வாய்க்குரிய கடவுளே முருகப்பெருமான் தான். அப்ப இந்த வருடம் நம்ம 3 சக்திகளையும் உள்ளடக்கிய முருகப்பெருமானையும் வழிபடணும். அதற்கு போகக்கூடிய செயல்பாடுகளான நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம்,
செயல்படுறோம் அது வந்து இச்சா சக்தி. அந்த விஷயத்துக்கு செய்யக்கூடிய மூலப்பொருட்கள் எல்லாம் வந்து கிரியாசக்தி. அதை தாண்டி அந்த விஷயத்தை இந்த நேரத்துல தான் இப்படிதான் செய்யக்கூடிய அந்த செயல்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தை தரக்கூடியதுதான் ஞானசக்தி. இது மூன்றும் வந்து முருகனத்தில் இருக்கிறது. இச்சா சக்தியாக நம்மளுக்கு வந்து வள்ளியும், கிரியாசக்தியாக தேவானையும், ஞானசக்தியாக அவர் கையில் இருக்கக்கூடிய வேல். அப்ப ஐயனையும் சரணடைந்து நம்ம உழைக்கிறதுக்கு ஊக்கமாக அனைத்து வகையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் சிறப்பாக செயல்படும் பொழுது இந்த 25 என்ன மாதிரியான மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம வந்து பார்த்தா கூட, ஏன்னா கால சக்கரத்தின் ஒரிஜினல் 1-8 செவ்வாய் தான். அப்ப செவ்வாய் தசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குது, இல்ல நம்மளுக்கு வந்து ஒரு 8ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது, 6ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்துது, இல்ல 12ஆம் இடத்துல இருந்து ஒரு தசை நடத்தினாலும் கவலையே கிடையாது. எங்க இருந்து எது நடத்தினாலுமே நம்ம இந்த காலகட்டம் 12 ராசிகளை யாருக்கு நல்லா இருக்கு யாருக்கு நல்லா இல்ல இதெல்லாம் வந்து அவங்க சுய ஜாதகத்தையும் நம்ம வந்து இணைத்து சொல்லும் பொழுது இன்னும் வந்து நம்ம சிறப்பா இருக்கும். நம்ம அதை வந்து ஆய்வு பண்ணி சொல்லும் பொழுது பொதுவான பாயிண்ட்ல வந்து எந்தெந்த ராசிக்கு வந்து நமக்கு நல்லா இருக்கு நம்ம போலாம், எந்தெந்த ராசி வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம வந்து இதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாகவே இருக்கும். பதிவை மட்டும் நீங்க வந்து முழுமையா நீங்க வந்து பொறுமையா கேட்கணும், அதான் வந்து நீங்க செய்யணும். இதுதான் வந்து உங்களுக்கு வலியுறுத்தப்படுகிறது. அனைவருக்கும் என் உளம் கனிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வாழ்வில் எல்லா நலங்களும் வளங்களும் நிறைவாக விரைவாக பெற்றிட எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் என் வாராயி அன்னையையும் அண்ணாமலையானையும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். இறை அருளால் அனைத்தும் அனைவருக்கும் நிறைவாகட்டும். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கான புது வருட பலன்களை காணவிருக்கிறோம். ரொம்ப அற்புதமான வருடம். மிதுனம் மீண்டெழும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப அருமையான வருடம். ஏன்னா நிறைய விரயங்களை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருந்தோம். தொழிலெல்லாம் ஒரு முன்னேற்றம் கிடையாது. ஏன்னா நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து வாழ்க்கையில் பார்த்து கொண்டு வந்தோம். நிறைய புதுமையை வந்து விரும்புவீங்க. உங்களை நிறைய பன்முக திறமை கொண்டவர்கள் அட் அ டைம்ல 10 வேலையை செய்யக்கூடியவங்க, அவ்வளோ ஒரு நுண்ணறிவாளர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவ்வளோ வந்து அவங்க அறிவுத்திறன் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு, அளவிட முடியாத அளவுக்கு ஒரு செகண்ட்ல அவங்களுடைய பன்முகத்திறமை வந்து அவ்வளவு சிறப்பா வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வருடம் கோள்களின் மாற்றங்கள் பெரும்பாலும் மேஜர் கிரகங்கள்லாம் நல்லாவே உங்களுக்கு வந்து டிரான்சிட்ல இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் குருவுடைய பெயர்ச்சியுடைய பாதகம் மாரகம். அவர் வந்து லக்னத்துக்கே வரும்போது ராசிக்கே வரும்போது என்ன செய்யும், மற்றபடி சனியும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான இடத்துல தான் வரப்போறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் வந்து 8-9 கூடியவர். அதுக்கு அப்புறம் ராகுடைய பெயர்ச்சியும் அவங்களுக்கு எப்படிலாம் வந்து இந்த வருடத்தை வந்து மற்றபடி கோள்களின் கோச்சார நகர்கள் மாத கிரகங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு இந்த வருஷம் எவ்வளவு ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனத்திற்கு ரொம்ப அருமை. பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும், அவங்க கவலைகள் எல்லாம் பறந்துடும். எப்ப அப்படின்னு சொல்லும்போது அவங்க சிறப்பா திட்டங்களை தீட்டி செயல்படுத்தும் பொழுது இதைதான் நாங்க நிறைய தடவை கேள்விப்படுறோமா, அப்படி செய்தும் எங்களுக்கு ஒரு சில சர்க்கிள்கள் ஏற்படுது அப்படின்னா இந்த வருடம் நினைக்கவே வேண்டாம். நல்லா வந்து உங்களுடைய திட்டங்கள் சிறப்பா இருக்கட்டும், செயல்பாடுகள் வேகமா இருக்கட்டும், உங்களுடைய திட்டமிடல்னு சொல்ற இடத்த வந்து குரு ரொம்ப சிறப்பாக பார்ப்பாரு. 5ஆம் இடத்தை அப்படின்னு சொல்லலாம். 5, 7, 9 என்ற இடங்களையும் பார்ப்பார். சனி 10க்கு போய் அமர்ந்திருப்பார். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொழில நல்ல நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மிகப்பெரிய எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டம் இருப்பீங்க. நல்ல அலைத்தல் திருச்சல் இதெல்லாம் இருந்தா கூட இதையெல்லாம் அப்பப்ப அந்த தடைகளை எல்லாம் உடைத்து நீங்க வந்து சிறப்பா செயல்படும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும். எப்பேற்பட்ட தடைகளையும் ஓவர் கம் பண்ணுவீங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுடைய வெளியே நாட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை புதுசாக வேலை தேடுறோம்னாகட்டும், இல்லை நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண போகிறோம், ஒரு புதிய கிளை நிறுவனத்தை உண்டு பண்ண போகிறோம் அப்படின்னும்போது மிகப்பெரிய மாற்றங்கள், அதான் நான் சொல்லிட்டேனே, நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த மாற்றம் இருக்கும். நீங்கள் சிறப்பாக அதை வந்து செயல்படுத்தும் போது அப்படின்னு வந்து சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு புது கோர்ஸ் எடுக்கிறதுலேருந்து எல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும். அதே போல் நல்ல ஒரு வண்டி வாகன அமைப்பு, சொத்து சேர்க்கை, உங்களுடைய வாழ்க்கை வசதியை வந்து ரொம்ப மேம்படுத்திக் கொள்வது, அது திருமணமாக இருந்தாலும் திருமண புது வார்த்தைகள் பேசி முடிப்பது, இல்லை ஒரு பிரச்சனையில போய் கொண்டிருக்குதுன்னா மியூச்சுவலா பிரிவது, இல்லை பேசி தீர்த்து கொள்வது தசாபதியில சிறப்பாக இருக்கும்பொழுது. ஏன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா அவர்
7-10 கூடியவர் லக்னத்திலே வரும்பொழுது நம்ம எப்படி நல்லா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகணும், புரிந்து கொள்ளணும். இது வரைக்கும் என்னை யாரும் புரிந்து கொள்ளல, என்னை யாரும் வந்து என்னை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணல, என்னை ஏற்றுக்கொள்ளல, என்னுடைய உணர்வுகளை மதிக்கல அப்படின்றதுலாம் போய் உங்களுக்கு அந்த புரிதல் மற்றவர்கிட்ட ஏற்படுத்தும். ஒன்னே நினைச்சுக்கோங்க, உறவுகள் கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சாலே அந்த இடத்துல நம்மளுக்கு நன்றி உணர்வும் அன்பும் குறையுதுன்னு அர்த்தம். ஒருத்தவங்களை திருத்துறதுக்கோ ஒருத்தவங்களை மாத்துறதுக்கோ நாம என்றைக்குமே முற்பட வேணாம். அவங்கள நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளும் போது அந்த உறவு ரொம்ப சிறப்பா இருக்கும். நெகோசியேஷன் அதே போல நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் அந்த 7ஆம் பாவம் என்பது சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம் என்பது ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவது. அதனால இந்த காலகட்டம் கணவன் மனைவி உறவுக்கே கிடையாது, ஒரு தொழில பார்ட்னரா இருந்தாலும், ஒரு உறவா இருந்தாலும், ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக அவங்களை வந்து கையாண்டு வரணும். நம்ம வந்து நம்மளை மாற்றிக்கொண்டாலே, நம்மளுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கொண்டாலே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் மற்றவர்களிடமிருந்து கிடைக்கும். என்னைக்குமே வந்து ஒரு வாழ்வியல்ல நமக்கு வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்பு, நல்ல வந்து ஆரோக்கியம், நல்ல வந்து ஒரு பண வருவாய், இந்த 3ல வந்து ஒன்று இல்லாட்டி கூட ஒன்று வந்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. பணம் இருந்து நம்மளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பும் ஆரோக்கியம் இல்லைன்னா அந்த பணத்தால் யூஸா, இதே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்து நம்மளுக்கு வந்து பணமும் ஆரோக்கியமும் இல்லைன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பால் நம்மளுக்கு என்ன ஒரு சந்தோஷம் கிடைக்கும்? இல்லை ஆரோக்கியமே இல்லாமல் பணமும் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அந்த வாழ்க்கையை வாழ முடியுமா? இப்படிதான் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து செயின் லிங்க். இதெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் வந்து நல்ல உத்வேகமாக செயல்படும் பொழுது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பு, சமூகத்தில் பேர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம், உங்களுடைய காதல்லாம் ஒரு படி மேலே போய் ரொம்ப சிறப்பாக இருப்பது. இல்லை உடம்புல ஒரு பிரச்சனை இருந்தது, எனக்கு நிறைய வந்து ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்தது, அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாறுதல்கள். இப்போ வயதில் ரொம்ப கொஞ்சம் பெரியவங்களா இருக்கிறவங்களாம் நல்லா உடலில் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். எப்போ விரயம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கால சக்கரத்தின் விரையாதிபதி உங்கள் ராசியில் இருக்கும்பொழுது இந்த விரயத்தை நீங்கள் வந்து நல்ல விரயமாக ஆக்கணும். அதை வந்து நீங்கள் இந்த விரயத்தை வந்து நீங்கள் எப்படி செலவிட போறீங்க? உங்கள் மூளையை செலவிட போறீங்களா? எங்கள் பொருளாதாரத்தை விரயம் பண்ண போறீங்களா? உங்கள் உடல் உழைப்பை விரயம் பண்ண போகிறீங்களா? இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு 1008 கேள்வி கணைகள் நம்ம தோன்றும். நம்ம தசாபுதி என்ன நடக்குது, எதை சார்ந்து இருக்குது? இந்த காலகட்டம் உங்கள் உடல் உழைப்பை எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ, உங்கள் சிந்தனையை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி அதை வியூகமாக்கி செயலாற்ற முற்படுகிறீர்களோ அது மொத்தம் உங்களுக்கு வந்து பாக்கியமாகவும் நல்லா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸையும் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக வருடம் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம். அனைத்து விஷயங்கள்லையுமே நிறைய நான் வந்துட்டேன், திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வருடம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள், அதே போல ஒரு கிரியேட்டிவ், ஒரு சினிமா கலைகள் குறிக்கக்கூடிய ஒரு தொழில்கள், அதே போல் நமக்கு நிறைய வந்து ஒரு மீடியா சார்ந்து இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஆசிரியர் தொழில், ஒரு போதை தொழில், வாக்காளர் தொழில் செய்பவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். முயற்சிகள் வந்து தடைப்பட்டாலும் அது முயற்சி தடையாவதுன்னு நினைக்காம நீங்கள் மீண்டும் மேற்கொண்டு சிறப்பாக உழைக்க முற்படும்போது உங்கள் எஃபர்ட் எல்லாம் போட்டுருங்க. உங்கள் எஃபர்ட்டை போட்டு நான் இந்த அளவுக்கு நான் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்கேன், இதற்கு வந்து இறைவனெல்லாம் நல்லபடியாக பாக்கியம் கிடைக்கட்டும், நீங்கள் அடுத்த நகர்வை நோக்கி நீங்கள் பயணிக்கும்போது அதற்கான ரிசல்ட் வந்து நீங்க மிகப்பெரிய ரிசல்ட் வந்து காணுவீங்க. நேர் வழியில நடக்கணும். நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல ஒரு இது கிடைக்குது, இது எப்படி வேணாலும் நம்ம வந்து செஞ்சுக்கலாம், நம்ம வந்து ஒரு லாபம் கிடைச்சா போதும், நீங்க வந்து கான்டாக்டை தவறா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய லைஃபே வந்து அதுல வந்து சோபிக்காது. உங்களுடைய கான்டாக்டும் உங்களுடைய கண்டென்ட்டும் சிறப்பாக இருக்கணும். கான்டாக்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய நோக்கம் சிறப்பாக இருக்கணும். நம்ம ஒரு தொழில் செய்யறோம்னா அந்த தொழிலால் யாருக்கும் எந்த வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அதை இயற்கையையோ மனிதர்களையோ மற்றவர்களையோ எந்த வகையிலும் பாதிக்காம அந்த கான்டாக்ட்ஸ் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கும்போது, நம்ம கண்டென்ட்டை நாளுக்கு நாள் அதை டெவலப் பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாகவே அந்த பண வரவை வந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒவ்வொரு இந்த காலகட்டம் உங்கள் தொழிலில் வந்து நீங்கள் செய்யக்கூடிய அதிகப்படியான நல்ல ஒரு புது யுக்திகள், உங்கள் கண்டென்ட் சிறப்பாக இருக்கும்பொழுது கான்டாக்ட் என்றைக்குமே வந்து ஒரு சிறப்பாக தான் இருக்க போகுது. அந்த கான்டாக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சிந்தனையோடு உங்கள் தொழில் நோக்கம் சிறப்பாக இருக்கும்பொழுது உங்களுக்கு வருமானம் என்பது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
உங்களுடைய செயல்பாடு சமுதாயத்தில் இருக்கிற மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும்பொழுது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தின் பாதையில் நீங்க இருப்பீங்க. இந்த வருடம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்கு முயற்சி செய்பவர்களாக இருந்தாலும், இல்லை ஒரு திருமணத்திற்காக முயற்சி செய்கிறோம், இல்லை நாங்கள் ஒரு வண்டி வாகனம், ஒரு லைஃப்ல ஒரு லக்ஸுரியா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து சொல்லணும், வாழ்க்கையின் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். அதே போல ஒரு பொருளாதாரத்தில் நாங்கள் வெல்த்ல நல்லா இருக்கணும், ஹெல்த்ல நல்லா இருக்கணும், எங்களுடைய போடக்கூடிய எங்களுடைய கோலை நாங்கள் வெற்றி பெறணும், நாங்கள் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நீங்க கேட்கிற எல்லாத்துக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம், இறைவனுடைய ஆசி இருந்தா நம்மளை அப்படியே காப்பாற்றி வழி நடத்தும். இறைவனுடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது நம்ம இருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நம்ம முழுமையான வெற்றியை பெறுவோம் என்பதுதான் நமக்கு இங்க அதனுடைய அர்த்தம் அப்படின்னு எடுக்கலாம். இப்ப இறைவனுடைய முழுமையான அனுகிரகத்தை பெற்ற ரொம்ப வலிமை மிகுந்த ஆளாக இந்த காலகட்டம் இருக்கிறீங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. எந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும், உறவுகள் விஷயங்கள்லையும் நாம போகக்கூடிய வழி நமக்கு நேர்மையான வழியாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு வரக்கூடிய பணம் வருது, நம்ம எந்த வழியை வேணாலும் கையாண்டுடலாம் அப்படின்ற சிந்தனையை மட்டும் இந்த காலகட்டம் எடுத்து சொல்லக்கூடாது. சமுதாயத்தோடு நம்ம இணைந்து செயலாற்றி நம்ம செய்யும் பொழுது நம்முடைய முன்னேற்றம் ரொம்ப சிறப்பா இருக்கணும். அதே போல இந்த காலகட்டம் நம்ம பேசக்கூடிய சொல் செயல் இதெல்லாம் நம்ம பகிர்ற விஷயம் இதையெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களை வெளிப்படுத்திக்கிறதுல நீங்க எந்த அளவுக்கு நீங்க வெளிப்படுத்திக்க போறீங்க, அதாவது நல்ல விதமாவா இல்லை வேற விதமாவா என்பது உங்களுக்கு அதுல கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களை பற்றி நீங்க செய்யக்கூடிய செயல் தான் உங்களை பற்றி ரொம்ப உயர்வாகவும் உங்களுக்கு தேவையில்லாத உங்களுடைய வதந்திகளையும் பரவற்றோம். ஏன்னா மிதுனமே ஒரு காசிப் ராசி தான். இந்த காலகட்டம் உங்களுடைய ஒரு ஷேர் பண்ற விஷயங்கள், நீங்க கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல உங்களை எக்ஸ்ப்ரோஸ் பண்ணிக்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக கையாளணும். ஏன்னா அது நம்மளுக்கு பாதகாதிபதி நமக்கு ராசி லக்னத்திலேயே வந்திருப்பதுனால நம்ம அது ஒரு காசிப்புக்கு நம்மளை பத்தியே பேசுற மாதிரி ஒரு சில நேரங்கள்ல தசாபுதிலாம் சில பலனா ஆயிடும். அதுல மட்டும் நம்ம கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும், உறவுகள்ல கவனமாக இருக்கணும். அதே போல பார்ட்னர், ஒரு திருமணம் பண்றோம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஈடுபட போறோம், லவ்ல ப்ரப்போஸ் பண்ண போறோம், அதே போல ஒரு தொழில் பார்ட்னர், இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் வைத்து நம்ம நிறுத்தி நிதானமாக நம்ம செயல்பட்டுக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயம், மணி ஃப்ளோ, உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு சிறப்பா அடுத்த நிலைக்கு முன்னேறுவது, உங்களுடைய பண வருவாய், செல்வ வளம் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நீங்க நேர்மையை தவறாத பொழுது உங்க மொராலிட்டியில எப்பவும் நீங்க கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஏன்னா குரு ராகு இவங்க ரெண்டு பேரும் நமக்கு என்பதை பார்க்கும்போது எந்த வகையிலெல்லாம் போயிடலான்ற ஒரு அசாத்திய ஒரு இதை கொடுத்துருவாங்க. அந்த அசாத்திய தைரியத்தை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கொண்டு செயல்படும் பொழுது நமக்கு சிறப்பா எப்படிதான் உதவி கிடைக்கும் தெரியாது, அப்படி ஒரு உதவி கிடைக்கும். அதே போல நம்மளுக்கு எல்லாருக்கும் இது வரைக்கும் அது நண்பர்கள் கிட்டேயோ இல்லை நம்ம மனைவி மூலியமாவோ இல்லை ஒரு பெரிய ஆட்கள் மூலியமாவோ இதெல்லாம் கிடைக்கும். குருமார்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதுலாம் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கணும். அதே போல நம்ம அவசரப்பட்டு எதிலே நம்ம முடிவெடுத்துடக்கூடாது. மற்றபடி உங்களுக்கு தேவையான ஒரு வழக்கு வெற்றி, ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அங்கீகாரம், தொழிலில் சிறப்பான நிலை, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவருடைய படிப்பு வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும். நான் ஒரு 10 அரியர்ஸ் வச்சிருக்கேன்னா கூட அதெல்லாம் ஒரு அட்டம்ப்ட்லேயே முடிக்கக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்க முயற்சியை போட்டுட்டு உங்க உழைப்பை போட்டுட்டு நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ அதுல உங்க கண்டென்ட்டை பெஸ்டா கொடுத்து நீங்க கான்டெக்டை சிறப்பா வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை நீங்க அடைவதை கண்கூடாக பார்க்கலாம். இதனால் மீண்டும் இந்த வருடம் உங்களுக்கான வருடம், உங்களுடைய ஆக்கப்பூர்வமான வருடம். அது நீங்க சிறப்பாக திறமையுடன் நேர்மையாக கடந்து வரும்போது, ஏன் இந்த நேர்மைன்னு சொல்றோம்னா அதுதான் இங்க ஒரு பிறழக்கூடிய நேரமாகவும் ஏற்பட்டுரும். நம்ம அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லை உணர்வு பூர்வமா முடிவெடுக்கிறோமான்றதுதான். அறிவும் உணர்வும் ஒன்றாக இணையும் தான் நம்ம எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப சிறப்பா செயல்பட்டு நம்ம வெற்றியை காண முடியும். மிதுன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்
கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பாக அமைவதற்கு இந்த வருடம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாழந்தோறும் குபேரனோடு இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நீங்கள் வழிபட்டு கொண்டே வரும்பொழுது உங்கள் தொழிலையும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த நகர்வுகள், நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தை காணுவீர்கள். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர்வை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நமக்கு தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மிதுனத்துக்கு வாய்ப்பே கிடைக்கலனாலும் வாய்ப்பும், ஆதரவே இல்லை, என்னை யாரும் புரிஞ்சுக்கலனாலும் அந்த புரிதலும், இந்த காலகட்டம் மற்றவருடைய உதவிக்கரம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எங்கிருந்து யார் எந்த நேரத்தில் எப்படி உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று தெரியாது. இறைவனுடைய அனுகிரகமும் அவருடைய ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக பெற்று வாழ்வின் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய அருமையான காலகட்டம். சனிக்கிழமை தோறும் நீங்கள் உங்களால் முடிந்த தான தர்மம், மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழை எளியவருக்கு தாராளமாக செய்யுங்க. எப்போ அன்னதானம் பண்ணும்பொழுது எலுமிச்சங்காய் ஊறுகாவோட அந்த அன்னதானம் எளிமையாக பண்ணாலும் ஒரு வாட்டர் பாட்டில் மேலே ஒரு சில்லறை பணம், அது 11 ரூபாவோ 21 ரூபாவோ வைத்து தாராளமாக கொடுங்க. உங்கள் வாழ்வில் காணக்கூடிய மாற்றங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மிதனம் மீண்டெழும் வெற்றி பாதையில் விரைவாக சென்று கொண்டிருக்கக்கூடிய அருமையான வருடம். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்துக் கொள்ளலாம். தொழிற்சாலை நினைவுகளுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். இந்த பதிவை தாங்கள் கேட்பதோடு மட்டுமல்லாமல் தங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு பகிருங்க. மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். நற்பவி. ஐந்து கரத்தோனை போற்றி, ஆனை முகத்தானை போற்றி, மூஷிக வாகனனை போற்றி, மூலப்பரம்பொருளை போற்றி, சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி. குருவே சரணம். இணையதள இணைமீது எங்களுக்கு வணக்கம். இது 2025க்கான ராசி பலன், அதாவது புத்தாண்டு ராசி பலன். இது எப்படி இருக்க போகுது இந்த வருஷம் மிதுன ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 12ல் சஞ்சரிச்சுட்டு வந்த குரு பகவான். சரி, நம்ம பலன்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் 3 பெயர்ச்சிகள் இருக்குது. அதாவது வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி, இது 3மே பார்த்திங்கன்னா இருக்குது. அப்போ இந்த பெயர்ச்சினால் மிதுனத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 12ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் அது ஒரு வித பொருளாதார தடைகளை ஏற்படுத்தியிருக்கோம் கடந்த வருடங்களில். 12ஆம் வீட்டில் இருந்தாலுமே ஒரு சில நன்மைகளை தந்துக்கிட்டு தான் இருந்திருப்பார் தன் பார்வைகள் மூலமாக. இப்போ ஜென்ம குருவாக வர்றார். ஜென்ம குருவாக வந்தாலுமே பார்த்திங்கன்னா சில இடர்பாடுகள் உண்டு, அலைச்சல் விரயங்கள்லாம் இருக்கும். ஆனால் சந்திரனோட குரு சேர்றது பார்த்திங்கனாக்கா மிக சிறப்பான ஒரு அமைப்பு. மனதில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஈடுபாடு அதிகரிக்கும், சாத்வீக குணம் தோன்றும் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றவங்களுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. சமுதாய அந்தஸ்து அதிகரிக்கும். குரு உங்களை ராசியை தேடி வர்றதுனால கௌரவமும் நல்ல மதிப்பும் மரியாதையும் பார்த்திங்கனாக்கா ஏற்படும் இந்த வருஷம் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை. வேலையில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் நன்மைகளை நிச்சயமாக தரும் அப்படிங்கிற, அதெல்லாம் நன்மைகளை நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒன்று. இப்போ குழந்தைங்களோட உயர்வுக்காக ஏதாவது நீங்கள் செய்யணும், இல்லை அவங்களோட சேவிங்ஸுக்காக எதிர்காலத்துக்காக ஏதாவது சேமிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இந்த வருஷம் அதிகம். குலதெய்வ அனுகிரகம் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இந்த 2025 கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களோட சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் வீட்டில் இருந்தார். அவர் பயிற்சியாகி 10ல் வர்றாரு. 10ல் ஆல்ரெடி ராகு இருக்கார். 10ல் பாவகிரகங்கள் இருக்கிறது
அற்புதமான ஒரு அமைப்பு. 10ல் பாம்பாவது பாவியாவது இருப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கிறது சிறப்பு. 9ஆம் வீட்டுக்கு ராகு பயிற்சியாகி வந்துடுவார் இந்த வருஷம். அப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா தந்தையார்கிட்ட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், அல்லது தந்தையாருக்கு ஒரு சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம். பெரிய பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லபடியாக வந்து இந்த 2025 நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த கால சூழ்நிலைகள் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கடுமையான சூழ்நிலைகள்லாம் இருந்திருக்கும். அந்த தொழிலில் வந்து முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான பயிற்சி இந்த வருஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போது வரக்கூடிய குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகள், குரு பயிற்சி மட்டும் இல்லை, சனி பயிற்சியுமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு உங்களோட ராசிக்கு மிக சிறப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணத்துக்காக யாராவது காத்திருக்கீங்க அப்படின்னா திருமணம் கைகூடி வர்றதுக்கும் அந்த திருமணம் மனசுக்கு பிடிச்ச விதத்தில் அமையறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. பாகிஸ்தானத்தில் ராகு வர்றது வந்து ஒரு நெகட்டிவாக காட்டலாம். ஆனால் அந்த ராகுவை குரு 9ஆம் பார்வையை பார்க்குறாரு. அப்போ அது வந்து சிறப்பான ஒரு அமைப்பு. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. 9ல் ராகு இருக்கிறது பாதிக்குமே அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழுந்தாலுமே அதுக்கு குரு பார்வை சமாதானத்தையும் நன்மையும் தருது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஒரு தீமை நடக்குதுன்னா அதை எதிர்கொள்ள சக்தியும் ஆற்றலும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கும். அப்போ அதையெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிடலாம். கடந்த கசப்புணர்ச்சியான வருடங்கள் 2023-24 கொஞ்சம் சிரமங்கள், இந்த அஷ்டம சனி காலம்லாம் போன சனி பயிற்சிலாம் நிறைய சிரமங்கள் இருந்தது. அதெல்லாம் இப்போ மாறி மிதுன ராசிக்கு ஒரு நல்லதொரு தெளிவையும் பொலிவையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த 2025 நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த புத்தாண்டுல 4 கிரக பயிற்சிகளாக போகுது. குரு, சனி, ராகு, கேது 4 பேருமே பெரிய கிரகங்கள், வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். இந்த வருட கிரகங்கள் எல்லாமே இந்த வருஷம் மாறுறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பெருசா ஒன்றும் பாதிப்பை கொடுக்க மாட்டார். மறைந்திருந்தாலும் ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த ராகு வளர்ச்சி கொடுத்தாலும் ஒரு கெடுதலையும் கொடுத்து ஒரு சம்பவத்தை செஞ்சுட்டு போயிடும். கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் தடை தாமதத்தை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைலண்டா செய்யக்கூடிய விஷயம் எல்லாமே கேதுங்க. எல்லாத்தையும் பிரம்மாண்டப்படுத்தி செய்யக்கூடியது எல்லாமே ராகு. வெளிப்படைய சத்தமா செய்யறது எல்லாமே ராகு. கேது சைலண்டா சம்பவம் பண்ணக்கூடியது கேதுதான். அடுத்தது சனி பகவான். இந்த சனி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் ஏன்னா இப்பத்துல 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது பெரிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சனியை சொல்லுவோம். அப்ப சனி பகவான் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போக போறார். அப்புறம் ராகுவோட இணையக்கூடிய ஒரு 2 மாதங்கள், அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 2.5 வருட காலங்கள் அந்த வீட்டுலதான் இருக்க போறார். அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படி அனுபவத்தையும் கொடுத்து பாடத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரு ஆசானாக செயல்படக்கூடியவர் சனி பகவான். அப்போ இந்த சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், குரு பகவான் இவங்க எல்லாம் என்னென்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மிதுனம் 2024. மிதுன ராசி அன்பர்களே, 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் குரு பகவான் உங்க ராசிக்குள்ள என்ட்ரி ஆக போகிறார் மே மாசம். இப்போ குரு வந்து 12ஆம் இடத்தில் இருந்து விரைய செலவுகள், ஆன்மீக செலவுகள், மருத்துவ செலவுகள், மனைவி விட்டு பிரிந்து வாழ்றது, கணவருக்கும் மனைவிக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், தொழில் ரீதியாக கொஞ்சம் இழப்புகள், அல்லது தொழிலுக்காக சொந்த ஊருக்கு வேற ஊருக்கு போய் தொழில் பண்ண வேண்டிய ஒரு இடம் மாற்றங்கள், இது எல்லாமே உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் நிச்சயமாக நடக்கும். இந்த மேக்கு மேல பாத்துட்டீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ள வருவார். நம்ம ஃபர்ஸ்ட் குருவினுடைய தன்மையை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். குரு அப்படின்னா ஒரு ஆசான், மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள், பொறுமை, நிதானம், புகழ், அதே போல யோசிச்சு முடிவெடுக்கிறது, சகிப்புத்தன்மை, பரோபகாரம், இதெல்லாமே குரு அதற்கப்புறம் கொடுப்பார். 12 இருக்கிறப்ப உங்களுக்கு நிறைய அலைச்சல் திரிச்சல் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாரு. ஓஞ்சு கோதற்கு வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொடுத்துருக்கும். இப்ப அந்த குரு மாறும் பொழுது ஒரு அமைதியை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவார். அப்ப இந்த குரு உங்களுக்கு லக்னத்துக்கு வரும் பொழுது 7 மற்றும் 10ஆம் அதிபதியாகி குரு லக்னத்துக்கு வரும்போது தொழில கொஞ்சம் மாற்றங்களும், தொழில ஒரு வளர்ச்சியும்,
திருமணம் சார்ந்த விஷயங்களும், ஏன்னா அவங்களுக்கு 7ஆம் அதிபதி லக்னம் ஏறும்போது ராசி ஏறும்போது திருமண வரன் சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாமே இந்த வருடம் 2025 உண்டு. குழந்தை பிராப்தம், பணவரவு, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல டல்லா இருந்தீங்கனாலும் கூட ஓரளவுக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 10ங்கிறது கர்மாஸ்தானம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கர்மாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கூட இந்த குரு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்தது பாருங்க, இந்த கேது பகவான். கேது எங்க இருக்காரு? இப்போ 4ஆம் வீட்டுல இருக்காரு. 4ஆம் வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லைங்க. வீடு மன வீட்டுக்குள்ளேயே இருக்க தோண மாட்டேங்குது. நிம்மதியே இல்லை, மனசே சரியில்லை, ஆரோக்கியம் சரியில்லை, மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருக்குது. இப்ப உங்களுக்கு ரீசெண்டா இது போயிட்டு இருக்கணும். அம்மாவோட சண்டை, அம்மாவுக்கு மருத்துவ செலவு, அம்மாவுக்கு எனக்கு ஒரே பிரச்சனை, அல்லது தாய் சில பேருக்கு தவறையும் கூட போயிருக்கு, அதையும் கூட நம்ம பார்த்தோம். சோ இப்ப இந்த கேது இப்படி இருக்கு. இந்த கேது அடுத்தது 3ஆம் வீட்டுக்கு வரப்போறார். 3ஆம் வீடு அப்படிங்கிறது கேதுவுக்கு ஒரு நல்ல வீடு தான், அதுல மாற்றம் கிடையாது. விஜய வீரிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெற்றிக்குண்டான இடமும் 3ஆம் இடம் தான். இடமாற்றத்துக்கு உண்டான இடமும் ஒரு 3ஆம் இடம் தான். காரிய ஜெயத்துக்கு உண்டான இடமும் ஒரு 3ஆம் இடம் தான். ஆனா கேது தடை கிரகம் இல்லையா? கேது வந்து ஸ்பிரிச்சுவலான லைஃபுக்கு ஓகே, ஆனா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு இந்த கேது சப்போர்ட் பண்ணாது. அப்ப அவர் 3ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 3ங்கிறது உங்களுடைய இளைய சகோதரம், உங்களுடைய சகோதர உறவுகளை சொல்லக்கூடிய, அப்ப அவர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணுவார். அடுத்தது பாருங்க, இந்த 3ஆம் இடத்துல இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு. கேது நம்ம கிரகங்கள் ஒவ்வொரு தடவை பயிற்சி ஆகும் போது நம்மளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துதான் அவங்க போவாங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணு, இந்த அளவு நீ எஃபோர்ட் போட்டீங்கன்னா உன்னால ஜெயிக்க முடியாது, இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணு, இன்னும் கொஞ்சம் நீ மேல போ, நீ இவங்களை நம்பாத, நீ இவங்களை நம்பு அப்படிங்கறது எல்லாமே கேட்டு கொடுத்துட்டு போகக்கூடிய விஷயமா இருக்கும். அப்ப 3ஆம் இடம் அப்படிங்கிறது யார நம்பணும், நம்ப கூடாது, என்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறத தெளிவா காட்டிட்டு போயிடுவார். அடுத்தது பாருங்க, ராகு பகவான். இந்த ராகு நேரா உங்களுக்கு 10ஆம் வீட்டுல இருந்துட்டு இருந்தார். 10ல இருந்து தொழில கொஞ்சம் வளர்ச்சி கண்டிப்பா கொடுத்திருப்பார். கொஞ்சம் ட்ரெண்டிங்காவும் நீங்க போயிட்டு இருந்திருப்பீங்க தொழில. அடுத்து இந்த ராகு பாருங்க 9ஆம் இடத்துக்கு வருவார். இந்த 9ஆம் இடத்துக்கு ராகு வரும் பொழுது யாராவது பூர்வீக சொத்துல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஊரை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போல நினைக்கிறீங்கன்னா இந்த ராகு இங்க வந்ததுக்கு அப்புறம் தாராளமாக நீங்க முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல 10ல இப்போ ராகு வந்து உங்களுக்கு மே மாசம் வரைக்கும் ராகு கேதுக்கள் இதே இடத்துலதான் இருக்கும். அப்ப மே மாதம் வரைக்கும் அங்க இருக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உண்டு என்றாலும் தொழில நிறைய அலைச்சலும் இருக்கும், மன போராட்டங்களும் தொழில் ரீதியாக இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அடுத்து இந்த ராகுவும் கீழே இறங்கி இந்த சனி பகவானும் மேல ஏறும் பொழுது இந்த மிதுன ராசிக்கு நிச்சயமாக ஒரு தொழில் ரீதியான ஒரு பாடத்தை கற்பித்து கொடுப்பார். அப்ப 10ல சனி வரும் பொழுது நிச்சயமாக 10ல ஒரு பாவி 11ல ஒரு பாவி இருக்கணும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. அப்ப 10க்கு பாவி வர போறாரு. அப்ப 10ல முதல்ல ஒரு பாவி இருந்தா இப்ப மீண்டும் ஒரு பாவி அப்புறம் சனி வரும்போது தொழில பிரச்சனைகள் இருக்காது. அப்ப தொழில் ரீதியாக உங்களுக்கு அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்கும். தொழிலே இல்லாம இருப்பவர்களுக்கு கூட சனி உள்ள என்ட்ரியான இதான்பா உன் தொழில், இதை பிடிச்சுக்கோ, இதுதான் தொழில் இருக்கக்கூடிய சூட்சுமங்கள், இந்த சூட்சுமத்தை பிடிச்சு நீ வெற்றி பெறு அப்படிங்கிற நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துரும். சனி பகவான் அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர். அதே போல எது எது உனக்கு வேணும், எது எது வேண்டாம், நீ இதுதான் செய்யணும், இதுதான் செய்யக்கூடிய கூடாது அப்படிங்கிறத தெளிவா காட்டக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் தான். அப்ப அவர் தொழில் ஸ்தானத்துக்கு உள்ள வரும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தொழிலை உங்களுக்கு காட்டி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது. இந்த தொழிலை புடிச்சுக்கோங்க, அடுத்த சனி இங்க மாறும் பொழுது மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. இப்போ தொழிலை கத்துக்கோங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் சனி உள்ள என்ட்ரி ஆவார் அப்படிங்கிறது உண்மை. தொழில் தெரிஞ்சவங்களுக்கும் இன்னும் மீண்டும் ஒரு 2-3 பிரான்ச்சஸோ அல்லது 2-3 பயிற்சிகளோ அல்லது ஏதாவது ஒண்ணு இன்க்ரிமெண்டோ ஏதோ ஒண்ணு உங்களுக்கு நிச்சயமாக பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2025ஆம் ஆண்டு ராகு கேதுக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுக்கும். ஆனா சொந்த ஊர்ல இருந்து வெளியே ஏதாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ராகு கேதுக்கள் நிச்சயமாக நன்மையை தருவார். மற்றபடி 9ல ராகு வரும் பொழுது இன்னொரு நெகட்டிவா சொல்றாங்க, இப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படிலாம் நீங்க எடுத்துக்கூடாது. பாசிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதோ எந்த கிரகமாக இருந்தாலும் 50% பாசிட்டிவ் 50% நெகட்டிவ் கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது உண்மை. மற்றவர்களை போல அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் ஓஹோன்னு இருப்பீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா நிச்சயமாக 10ஆம்
இடத்துல சனி வரும்போது 10ங்கிறது கர்மஸ்தானம்னு சொல்றோம். 9ஆம் இடத்துக்கு ராகு வரும்போது கொஞ்சம் அப்பா உங்களுடைய பங்காளி உறவுகள் இதுல ஏதாவது ஒரு கர்மா, அப்பாவுடைய ஆயுள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஒரு மருத்துவ செலவா கூட முடியலாம். அதே போல உங்க பங்காளி உறவுகள்லயும் ஏதாவது ஒரு இதுல இந்த சனி ராகு மாறும்போது ஏதாவது ஒரு கர்மாவில கலந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கூட வரும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இதற்காக இது நெகட்டிவா சொல்லாதீங்க, இப்படி சொல்லி எங்க மனசை கலங்கடிக்காதீங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். முன்னெச்சரிக்கை பதிவு மட்டுமே நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இதெல்லாம் வரும், மனதை தேக்கிக் கொள்ளுங்கள். எந்த கிரகமாக இருந்தாலும் எந்த தசாபுத்தியாக இருந்தாலும் உலகம் உருண்டைதான். ஒரு பக்கம் வெளிச்சமா இருந்தா ஒரு பக்கம் இருந்தா, கிரகங்களாக இருந்தாலும் ஒரு பக்கம் பாசிட்டிவ் ஒரு பக்கம் நெகட்டிவ். இந்த காலத்துல இது வரும் அப்படிங்கறத நான் முதல்ல சொல்றதுனால நீங்க கொஞ்சம் அந்த விஷயத்திற்கு உண்டான என்ன இது பண்ண முடியுமோ ஒரு வழிபாடுகளோ ஏதாவது வழிபாடுகள் செய்யும் பொழுது நமக்கு பெருசா சிறுசா பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக உண்டு. சோ அதெல்லாமே நீங்க பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு அட்வைஸா தான் நான் சொல்றேன். மிதுன ராசிக்கு மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா பொறுமை, நிதானம், அதே போல பரோபகாரம், தொழில், இதெல்லாத்தையும் அன்பு, பாசம், சுப நிகழ்ச்சிகள் இதெல்லாம் இந்த வருஷத்துக்கு குறைவில்லாம இருக்கும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மத்திருடியிலே சரணம். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருவாக்கும் சேகரமும் கைகொட்டும் செஞ்சொல், பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும், ஆதலால் வானோர் மாணிமுத்தனை காதலால் கூப்பாதும் கை. மிதுன ராசிக்கு உண்டான 2025 பலன்கள் இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 2025வது வருஷம் அப்படிங்கிறது வருடம் பிறக்குது அப்படின்னாலுமே எல்லாருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இயற்கையான ஒரு விஷயந்தான். இந்த வருடம் 1/1/2025 அப்படிங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிரதமை திதியில் பவகரணத்தில் ஹர்ஷனம் நாம யோகத்தில் பிறக்குதுங்க. இந்த அமைப்பு எல்லா ராசிகளுக்கும் நல்ல ஒரு பலன் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த திதி, இந்த கிழமை, இந்த நட்சத்திரம், இந்த கரணம் அப்படிங்கிறது ரொம்ப சுபத்துவம் வாய்ந்த ஒரு விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலேயே இந்த ஆண்டு அப்படிங்கிறது 12 ராசிக்கு நல்லா இருந்தாலும் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பர்டிகுலராக பார்க்குறோம். ஸோ இந்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 கிரக பயிற்சிகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி, அடுத்து குரு பயிற்சி, அடுத்து ராகு மற்றும் கேது பயிற்சி, இப்படின்ற 4 வருட கிரகங்களும் இந்த வருடத்தில் பயிற்சி ஆகுது. ஸோ இது உங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது நல்ல விதமான ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். இந்த கிரகங்கள் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரி பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான பலன்களையும் பார்க்கலாம். உங்கள் ராசியின் மீது குரு வராங்க. அதாவது மிதுனம் அப்படின்னு சொல்லிட்டாலுமே மிதுனம் ஒரு அறிவு சார்ந்த ஒரு ராசி. மிதுனம் எங்கே விட்டாலும் பொழைச்சிக்குவாங்க அப்படின்ற ஒரு பழமொழிகளோ உண்டு. ஏன்னா இவங்க அறிவை நம்பி வாழ்கிறவங்க அப்படின்றதுனால, அறிவை பயன்படுத்தினா எதிரையும் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது ஒரு அறிவால் வெற்றி அடையக்கூடிய ஒரு ராசி. இவங்களுக்கு ராசியின் மீது அந்த சந்திரன்ற அந்த மனோகாரகன் மீது குரு நிற்கிறாங்க. இது எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஜென்மகுரு வனவாசம் அப்படின்னா எத்தனை ஜாதகங்களில் இந்த ஜென்மகுரு வனவாசம் அப்படிங்கிறது எத்தனை பேர் அப்படி மிதுன ராசிக்காரங்க இந்த ஆண்டு நீங்கள் வனவாசம் போகிறாங்க அப்படின்றத செக் பண்ணிங்கன்னா தான் அதோட உண்மை நிலை அப்படிங்கிறது தெரியும். இது பழைய காலத்து பாடல் வரிகளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை இன்னொரு புறம் நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, சந்திரன்ற மனக்காரகன் மீது முழு சுப கிரகமான முழு ஒளி கிரகமான குரு பகவான் நிற்கிறது அப்படிங்கிறது மன தெளிவையும் மன தைரியத்தையும் மனசுக்குள்ள ஒரு புத்துணர்வையும் உற்சாகத்தையும் கொடுத்து ஒரு புது தெம்போடு இந்த 2025ஆம் ஆண்டில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் சரி தீமைகளையும் சரி வெற்றிகரமாக கொண்டு போகக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2025ஆம் வருடம் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியில் நமக்கு தெரியுதுங்க. அப்போ ஜென்ம குருவை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது நம்மளுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு விஷயம். ரெண்டாவது 3ஆம் இடத்துக்கு கேது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது கைகள், விரல்கள், பயணங்கள், இந்த மாதிரியான சிறுதூர பயணங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் 3ஆம் இடம் குறிக்கும். இடமாற்றங்களை 3ஆம் இடம் குறிக்கும். இந்த இடத்துல கேது பகவான் வந்திருக்காங்களே அப்படின்னா உங்களுக்கு இடமாற்றம் இந்த ஆண்டு 2025 கிடையாது அப்படின்றது தான் உண்மை. நீங்கள் எங்கே வசிக்கிறீங்களோ அதே இடத்துல வசிக்கலாம். இடமாற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு குறைவு தான். ஸோ கேது எங்கே இருந்தாலுமே சைலண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா நீண்ட காலமாக நண்பர்களாக நம்ம பழகிட்டு வந்திருக்கோம்.
கேது சைலண்ட் கிரகம் அப்படின்றதுனால சைலண்ட்டாக உங்களுக்கு மன ஒரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தலாம், அவங்கள பற்றின உண்மை முகத்தை உங்களுக்கு காட்டலாம். ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து உணர்ச்சி வசப்படாமல் சில விஷயங்களை கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த 3ஆம் இடத்துக்கு கேது பகவான் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டில் ராகு. 10ன்றது தொழில், ராகுன்றது பிரம்மாண்டம். தொழிலை பெருசாக பண்ணணுன்ற எண்ணம் இப்போதைக்கு உங்களுக்கு உருவாகும். அதே மாதிரி செய்வீங்க, செஞ்சாலும் தவறில்லை, நீங்கள் தொழிலில் ஜெயிக்கலாம். ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில்கள் செய்கிறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. மிதுன ராசி பெரும்பாலும் அறிவு சார்ந்த தொழில்களை தான் செய்யும். பேப்பர், டாக்குமெண்ட்டு, அதே மாதிரி எழுத்து, பதிவு, இந்த மாதிரியான விஷயங்களை தான் மிதுனம் தொழிலாக செய்ய முடியும். அப்படிப்பட்ட தொழில்களை செய்யக்கூடியவங்களுக்கும் சரி, சனியினுடைய கருத்துவங்களான ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பழைய பொருட்கள் வாங்கி விற்கிறது, அல்லது வந்துட்டு உங்களுக்கு எள்ளு சம்மந்தப்பட்டது, எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொழிலாக பண்ணக்கூடியவங்க பொறுத்த வரைக்கும், ரீசைக்கிளிங் பண்ணக்கூடியவங்க, அந்த தொழில்கள் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இந்த 2025 வருஷம் தொழிலை பிரம்மாண்டப்படுத்தி கொடுத்து லாபத்தை கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை. ஸோ தொழிலை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிதுனம் வந்து காற்று ராசி. ஸோ காற்று அப்படிங்கிற போது காற்று தத்துவமுடைய விஷயங்கள் அப்படின்னு என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வதந்தி பரவதாக இருக்கலாம், உங்களை பற்றின ஒரு தவறான செய்திகள் பரவதாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த ஆண்டில் ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி சூழலுக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், உணர்ச்சி வசப்படக்கூடாது அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. 10ஆம் வீட்டு சனி பகவான் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தொழில் எண்ணங்களை உருவாக்கும். நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு ஜாப்பில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாப்பை விட்டுட்டு புதுசாக நம்ம ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்ற சிந்தனைகளை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி தொழில்கள் நீங்கள் தொடங்கினால் இந்த மிதுன ராசிக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு, சுய ஜாதகத்தில் அதுக்கு இடம் இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஜோதிடர்களை அணுகி அதுக்கான ஒரு ஆலோசனை கேட்டுட்டு நீங்கள் தொழிலை தொடங்குங்க. தொழில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். இருந்தாலும் ஒரு முறைக்கு நீங்கள் வந்து சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டு படிப்பில் எந்த தடைகளும் தாமதங்களும் வராது. இதுவரைக்கும் அஷ்டமச்சனியினுடைய ஆட்டம் அது முடிஞ்சாச்சு. அஷ்டமச்சனி காலகட்டங்களில் படிப்புகளில் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு படிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிதுனம் அப்படின்னாலே கல்வியில் வந்து ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ராசி தான். கல்வி, அறிவு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த 2025ஆம் வருடம் இன்னும் சூப்பராக இருக்க போகுது. திருமணம் இல்லை அப்படின்னு இயங்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாங்க அப்படின்றதுனால இந்த லவ்வர்ஸ் பொறுத்த வரைக்கும், லவ் பண்ணுறவங்களை பொறுத்த வரைக்கும் காதில் சொல்லலாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க, சொல்லிடுவீங்க. சொல்லிட்டாலும் உங்களுக்கு வந்து அது சக்ஸஸ் தான் ஆகும் ஒரு விஷயம். ரெண்டாவது, வீட்டில் சொல்லி ஒரு திருமணமாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலும் அந்த விஷயங்களை சொல்லலாம். அது வந்து ஒரு பிரம்மாண்டமாக எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடக்கும். அல்லது வீட்டில் பார்த்து தான் திருமணம் அப்படின்னாலும் திருமணத்துக்காக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கு திருமணம் இந்த 2025 மார்ச் மாதத்துக்கு பிறகு ஜூன் ஜூலையில் அதுக்கான காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலுக்கான அமைப்பு, கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்க, காமெடி ஆக்டர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் தான் இருப்பாங்க. மிமிக்ரி பண்ணக்கூடியவங்க, அல்லது தங்களுடைய குரலை வச்சு யாரெல்லாம் வந்து தொழில் பண்ணுறாங்க அல்லது ஒரு புகழ் அடைகிறாங்க அப்படின்னா இந்த பேச்சு, வாக்கு வன்மை, இதெல்லாம் வந்துட்டு மிதுனத்தினுடைய கான்செப்டில் வரும். ஸோ இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் மிதுன ராசிக்கே வர்றாங்க அப்படின்றதுனால ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு வந்து இந்த 2025ஆம் ஆண்டு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த 2025 சிறப்படையக்கூடிய ராசிகளில் மிதுன ராசியும் ஒன்று. ஸோ உங்களுக்கு நோய்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு எதுவும் பெரிய அளவில் தாக்கம் அப்படிங்கிறது இருக்காது. மருத்துவம் அப்படி எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு வாய்ப்புகள் இருக்காது. இது நாள் வரைக்கும் நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட அதுலேருந்து நீங்கள் ஒரு குணமடைஞ்சு வெளியில் வரக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த 2025ஆம் ஆண்டு மிதுன ராசிக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடல்நிலை, உடல் ஆரோக்கிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்துட்டு தன்னுடைய 7ஆம் பார்வையை உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க. ஸோ மிதுனத்துக்கு சனி நல்லவர். ஸோ அவர் வந்து பாக்கியாதிபதியான சனி வந்துட்டு உங்கள் 4ஆம் வீடுன்ற ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு ஹெல்த் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் தாயுடனான உறவு, இப்போ மிதுன ராசிக்காரங்க பெரும்பாலும் அம்மா விட்டு விலகி தான் இருப்பாங்க. அப்படி தாயை விட்டு விலகி கூடியவங்களுக்கு
பிரச்சனை இல்லை. அம்மா கூட இருக்கும்போது கொஞ்சம் தொந்தரவுல மிதுன ராசிக்கு எப்பவுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. அப்படி இருக்கும்போது பட்சத்தில் கூட இந்த 2025ஆம் ஆண்டு மட்டும் உங்களுக்கு அதுக்கு ஒரு விதிவிலக்கா உங்களால் உங்களுடைய தாய் தந்தையினுடைய ஒரு ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலையில் தான் இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்களுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது நடக்கும். வீடு கட்டக்கூடிய விஷயங்களை ஆரம்பிப்பீங்க. வீடு இல்லை, வாடகை வீட்டில் குடியிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு புதிய வீடுகள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இடமாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் அதுக்கான சாத்தியக்கூறுகள் மிதுன ராசிக்கு குறைவாக தான் இருக்குது. இடமாற்றம் இல்லை, ஆனால் புதிய வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு என்னுடைய அட்வைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாகனம் எடுக்கிறதா இருந்தால் கொஞ்சம் பழசாக பார்த்து ஒரு செகண்ட்ஸில் வாங்கிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் 4ஆம் வீட்டை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால. ஸோ 2.5 வருஷங்கள் ஒரு ராசியில் கூடிய இந்த சனி பகவான் பெரிய கிரகம் அப்படின்னு பேர். இவங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டை இந்த ஆண்டு முழுக்க பார்க்குறாங்க அப்படின்றதுனால ஹெல்த் வைஸ் உங்களுக்கு பாதிக்கும் நீங்கள் நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. ஹெல்த் வைஸ் உங்களுக்கு முன்னேற்றம் தான் இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம், மிதுனத்துக்கு சனி நல்லவர் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி நகைகள் பொறுத்த வரைக்கும் மோதிரமாக இருக்கலாம், அல்லது காதில் அணியக்கூடியதாக இருக்கலாம், கழுத்தில் அணியக்கூடியதாக இருக்கலாம். இந்த காதில் அணியக்கூடியது, கழுத்தில் அணியக்கூடியது, கையில் அணியக்கூடிய நகைகள் பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை. இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு கேது வந்திருக்காங்க. கேது அப்படின்றது சுருக்கிறது அல்லது கண்ணுக்கு படாமல் மறையிறது அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய நகையை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்து கழட்டி வச்சுருவீங்க. கழட்டி வச்ச இடத்த மறந்துட்டு வேறு இடத்த தேடிட்டு இருப்பீங்க. தொலைஞ்சிச்சுன்னு நீங்கள் பயப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மனத்திடமாக இருங்க. மனத்திடமான வருடம் தான் இந்த 2025ஆம் வருடம் மிதுன ராசிக்கு. மனசு தெளிவோடு இருங்க. எப்போவுமே ஒரு தெளிந்த சிந்தனையில், ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில், அதாவது அந்தந்த இடத்துல சிந்தனைகளை வைங்க. கவனங்களை சிதற விடாதீங்க. ஏன்னா நகைகள், ஆபரணங்கள், பணங்கள் இதை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய வருடம் 2025ஆம் வருடம். எல்லா நன்மைகளையும் சொல்லிட்டு ஒரு மைனஸ் சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் தவறாயிடும். ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிறது இதுதான், 3ஆம் இடத்து கேது. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்குது. கல்வி ரொம்ப அருமையாக இருக்குது. திருமணம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. திருமண தடைகள் சுய ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த 2025 கோச்சார அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அடுத்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குழந்தை அப்படின்னு யாராவது வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 5ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாங்க. தன்னுடைய 5ஆம் பார்வையா குரு பகவான் பார்த்தாலே கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயம் 2025 உங்கள் சுய ஜாதகம் படி ஒரு பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது உறுதி. இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு, இல்லை அடுத்த குழந்தைக்கு வெயிட் பண்ணுறேன் சார், 2வது குழந்தை 3வது குழந்தை அப்படின்னாலும் கூட உங்கள் ஜோசியரை அணுகி கேளுங்க. அவங்க அதுக்கான பரிகாரம் சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2025 கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு 75% மேலே மிதுன ராசிக்கு இந்த 2025ஆம் வருடம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. சந்தேகமே வேண்டாம். நிறைவு வாழ்த்துக்கள். நன்றி.